காலா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரஜினிகாந்த், மணிகண்டன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ண படம் தான் காலா. இந்த படத்துல அந்த ஷூட் பிரேக் டைம்ல வந்து ரஜினிகாந்தும் மணிகண்டனும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப ரஜினிகாந்த் வந்து மணிகண்டன் கிட்ட கேட்டாராம். அவர் பொதுவாவே ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு யங் ஆர்டிஸ்ட பாக்குறாரு அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம நடிச்ச படத்துல என்ன படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். அப்ப மணிகண்டன் கிட்ட கேட்கிறாராம், என் படங்கள்லாம் நீங்க பாப்பீங்களா, உங்களுக்கு நான் நடிச்ச படத்தை எந்த படம் பிடிக்கும் அப்படின்னாராம். மணிகண்டன் உடனே அண்ணாமலை சார் அப்படின்னாராம். ரஜினிகாந்துக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, ரஜினிகாந்த் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டார் அப்படின்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, தளபதி, பாட்ஷா இந்த மாதிரியான ஒரு டிஃபால்ட்டான ஆன்சர் தான் அவருக்கு கிடைக்குமா. அண்ணாமலை அப்படின்னோடனே அவருக்கே புதுசா இருந்துச்சான். அவர் ஏன் ஏன் ஏன்னா ஒரு ஆர்வமா கேட்டாராம். இல்ல சார், பாட்ஷாலையும் தளபதியிலையும் ஆண்டகனிஸ்ட் வந்து ஒரு வில்லன், கெட்டவன். கண்டிப்பா நீங்க அவனை ஜெயிச்சிருவீங்க எனக்கு தெரியும். தளபதி படமாகட்டும், பாட்ஷாலையுமே ஆண்டனி, அங்க வந்து தளபதியில அம்பரீஷ், இவங்க எல்லாரையுமே நீங்க கண்டிப்பா அழிச்சிருவீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கெட்டவங்க, வில்லன். அண்ணாமலையில அப்படி கிடையாது. அண்ணாமலை படத்துல வர உங்க சரத்பாபு வந்து உங்க உங்க நெருங்கிய நண்பன், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், உயிர் நண்பன். அவரை நீங்க போட்ட சபதம் மாதிரி நீங்க வந்து உன்னோட சொத்தெல்லாம் பறிச்சு உன்னை வந்து நடுத்தர நிக்க வைக்கிறேன், உன்னை வீட்டோட அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணி ஜெயிச்சீங்க அப்படின்னா, உங்க நண்பனோட தோல்வி உங்களோட தோல்வி மாதிரி தானே சார். அதை நீங்க எப்படி பண்ண போறாங்க? அது அது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் பிளாக்ல அந்த மாதிரி சபதம் போடுறீங்க, எப்படி அவர் பண்ணுவாரு? தான் நண்பனையே அவரு ஜெயிச்சிட்டாருன்னா அவரு தோத்த மாதிரி ஆயிருப்பாருல, அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப நான் செகண்ட் ஹாஃப் பயங்கரமான ஒரு ஆர்வத்துல வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த 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 காட்சி அமைப்பு, கிளைமேக்ஸ்ல நீங்க பண்ண அந்த ஒரு காட்சி அமைப்பு, சுரேஷ் கிருஷ்ணா சார் பண்ண காட்சி அமைப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அதனால எனக்கு அண்ணாமலை படம் வந்து ரொம்ப இது. மத்தவங்க ஜெயிச்சாலும் தெரியும், இதுல என்ன பண்ண போறாங்கிற ஒரு ஆர்வமே எனக்கு. ஜெயிப்பாரா இல்ல என்ன மாதிரி இது பண்ண போறாரு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு இதா இருந்துச்சு அப்படின்னாரா. ரஜினிகாந்த் நம்ம யூஸ்வலா யோசிக்கிற ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே ஓகே அப்படின்னாராம்.